ஹாய் ஹலோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாட்டு தொழுவத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து இங்கே மாட்டு தொழுவம் வச்சுருக்காங்க. மாட்டு தொழுவம் வச்சுருக்காங்க. 3 ஹவர்ஸ் வந்து ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அதை வந்து பர்சனலாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அங்கே என்ன மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க, என்ன தான் நடக்கும் அந்த மாட்டு தொழுவத்தில், டெய்லியும் காலையில் அவங்க என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க. சாரம் வர நிற்கல. அவங்க என்ன மாதிரி தான் வேலை பார்க்காங்க அப்படின்னு எனக்கும் அங்கே போய் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் நேற்று அவங்க கூட கேட்டிருந்தேன் ஈவினிங் போல், ஆனால் நானும் வந்து பார்க்கட்டுமா அந்த வேலையா அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க சரி வா மக்களே நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்குன்னா எல்லா வேலையுமே கஷ்டம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் வீட்லேயுமே சொல்லியிருப்பாங்க நீலாம் மாடு மேய்க்கதாமல லாய்க்கா அப்படின்னு. அதை நம்ம இப்போ மாடு மேய்ச்சி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம அதுக்கு லாயக்கா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு எனக்குமே தெரியல என்ன மாதிரி இருக்கும், அவங்க என்ன வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க கூட டீப்பாலாம் ஒன்றும் கேட்கல. ஏன்னா என்ன மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட வேலை அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. அவங்க என்கிட்ட சிம்பிளாக சொன்னது, தம்பி காலையில் எல்லாத்துக்குமே வைக்குள்ள வைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அவங்க ஃபுல்லாக மார்னிங் டைம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் வேலை நடக்கும். அப்போவுமே அவங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் இதே டைமில் தான் அவங்க வேலையும் பார்க்குறாங்க. மறுபடியும் நேற்று என்ன வேலை பார்த்தாங்களோ அதே வேலையை அடுத்த நாள் பார்க்குறாங்க. அவங்க அப்பப்போ பார்க்குறது கிடையாது. அதனால அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த 3 ஹவர்ஸ்லையுமே நம்ம அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு எழும்புறதுக்கு. காலையில் ஒரு 5:30 போலே கிளம்பி வந்துட்டேன். வந்து நானும் ஃப்ரெண்டுமாக தான் வந்தோம். இப்போ வந்து அவங்க வேலையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கெல்லாம் வைக்கோல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு மாடெல்லாம் நிற்குது. இங்கே என்ன அப்படின்னா இவங்க வந்து பாலும் கறந்து அதை சேல்ஸும் பண்ணுறாங்க வீடு வீடாக. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வீட்டில் இல்லைன்னா அவங்கள தேடி வரவங்களுக்கு எங்களுக்கு வீட்டுக்கு பால் போட முடியுமான்னு கேட்குறவங்க வீட்டுக்குமே அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பேக்கிங் போட்டு உடனே பால் வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்க. அப்போ நம்ம வரும்போது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு உள்ளது எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இப்போ வந்திருக்கேன். இனி என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு எனக்கு தெரியல, ஒரு ஐடியா இல்லை. நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி ஒரு 3-3.5 மணி நேரம் ஆயிரும்னு தோணுது. அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. கரெக்டாக 9 மணிக்கெலாம் முடியும் தம்பி, 6 மணிக்கு தொடங்கினா 9 மணி ஆயிரும் அப்படின்னு தான் ஏன்டேன்னு சொன்னாங்க. சரி நான் இனி அவங்க கிட்ட போய் அவங்க என்ன வேலைலாம் பார்க்காங்க, என்ன வேலைலாம் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன். அந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறம் நான் என் வேலையெல்லாம் பார்க்குறேன். பார்க்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன தம்பி மாடெல்லாம் கழுவி விட்டுட்டு தொழு. ஓ சரி. சரி சரி சரி. என்ன அப்படின்னா மாட்டுக்கு ரொம்ப வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து போச்சை போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்மெல் ஓவர் ஸ்மெல்லாக இருக்கிறனால இந்த ஸ்மெல்லு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து போச்சை போடுறாங்க. போச்சைனா தெரியும், வீட்டில் ரொம்ப கொசு கடிச்சாலும் போடுவாங்க. ஏதாச்சும் இவங்க வந்து வேப்ப குஞ்சி அதெல்லாம் போடுறாங்க அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னா பார்த்தா தெரியும், நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சாணிலாம் இருக்குது. சாணியை க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தொழுவத்தை க்ளீன் பண்ணணுமா. க்ளீன் பண்ணிக்கிட்டு மாட்டை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் வைக்கணும். அண்ணன் சொல்கிறபடி பார்த்தா எப்படியும் ஒரு 9:30 ஆயிரும் நினைக்கிறேன். 10 மணி ஆனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என்ன மாடு முட்டிடாதே, ஒன்றும் செய்யாது தானே. சம்டிட்னா வேற பாக்குதுல. இவன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. என்ன பயமா இருக்கு நீ. ஜோஸ் அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னா அண்ணன்ட்ட கேட்டேன் என்ன இந்த சாணிலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி இது ஃபுல்லாக இந்த
அவங்க லெஃப்ட் சைடில் தான் ஃபுல்லாக ஒதுக்கி போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன டவுட்னா, இதையும் கொண்டு மொத்தமாக ஒதுக்கிடுவாங்களா, இல்லைன்னா அங்கேருந்து எடுக்கிறது மட்டும் இதில் போட்டு அப்படியே சேர்த்து வைப்பாங்களேன்னு எனக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றுமே தெரியாது. அப்போ அண்ணன்ட்ட கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இது அப்படியே தான் இருக்கும், இது வந்து நிறைய பேர் உரத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க, இதை நாங்கள் அப்படியே போட்டு வச்சிரும், யாருக்கு உரம் தேவையோ யாருக்காவது உரம் தேவைப்படுதோ அதை வந்து இவங்ககிட்ட வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க, மாட்டோட சாணியை உரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னு தெரியல, நான் கேட்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேலைண்ணே? இதுக்கப்புறம் தொழுவத்தையும் கழுவி விட்டுட்டு நம்ம ப்ரோ எல்லாரையும் குளிப்பாட்டணும். ப்ரோ குளிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பெரிய வேலை முடிஞ்சிடும், ஆனால் பயமாக இருக்குது ஏதாவது கோவத்தில் சம்பிடுமோ அப்படின்னு. வாங்க நம்ம ப்ரோட்ட போய் பேசுவோம். எனக்கு பால் கறக்க தெரியாதுலே. தம்பி நான் பால் கறக்கலாமா? நான் கறங்க ஒன்றும் இல்லையா, சம்பிடாது. தம்பி கரெக்டா ஒரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? 4-5 லிட்டர் கிடக்குமா? இது பெரிய மாடு? சின்ன மாடுலாம் கறக்காது அப்படிதானா? 4-5 லிட்டர் அப்படி அப்படி 3 மாடுல கறப்பீங்க அப்படிதானா? ஓ, அது என்ன சேர்த்து விட்றதுனே? சென்னை சேர்த்து விட்றது. சரி சரி. என்னன்னா மாடு ப்ரோ சந்திராம மாடை வந்து செனை சேர்த்து விடும்போது காலையில மாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பால் கறக்கும். பால் கறக்கும்னா ஒரு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிதானா? சரி. மாசம் மாசம் ஓ சரி சரி சரி. அது வயிற்றுல குட்டி இருக்கும்போது, இப்போ இந்த மாட்டுல வயிற்றுல குட்டி இருக்கு இந்த மாடு? ஓ சரி சரி. இந்த மாட்டோட வயிற்றுல இப்போ குட்டி இருக்கிறதுனால நம்ம இப்போ ரெகுலரா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 லிட்டர் பால் வர கறக்குமா. இப்போ வயிற்றுல குட்டி இருக்கிறதுனால அது வந்து எப்படி சொல்லதுக்கு 12 பால் கறக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு லிட்டரா கம்மியாகிட்டே வருமா. 12 லிட்டர் கறக்கக்கூடிய இடத்துல அடுத்த மாசம் ஆகும்போது மாசத்துல எப்படின்னா ஒரு 11 லிட்டரு, அதுக்கு போகிற அடுத்த மாசம் வந்து 10 லிட்டரு, அப்படி வந்து கம்மியாகிட்டே வரும்போது மாடு குட்டி போடும்போது கரெக்டா 9 மாசமானே 7ஆவது மாசத்துலயே பால் வச்சிரும். 7-6ஆவது மாசத்துல பால் வச்சிரும். அதுக்கப்புறம் 2 மாசம் பால் கறக்க முடியும். அது நிக்கும். இதெல்லாம் கொடுத்தா அது சரியா வைக்கும். அப்புறம் ஒரு 9ஆவது மாசம், அதாவது ஒரு 275 நாள் தான் கணக்கு. 275 நாள். ஓகே. 275 நாளுக்கு அதுக்கப்புறம் குட்டி போட்டு 275ஆவது நாள் குட்டி போடும். ஓ சரி சரி சரி. 9 மாசம் வரைக்கும் அதை ஒழுங்கா பார்த்துக்கணும். 9 மாசம் வரை ஒழுங்கா பார்த்து விடும். கரெக்டா 775 நாள் வரை உண்டுமா மாடு குட்டி போடுறதுக்கு. வந்து கரெக்டா 275 நாள் வரை உண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்குள்ள குட்டி போட்டுருமா. அதனால வந்து கரெக்டா ஒரு 7 மாசம் வரை பால் தந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு லிட்டர் கம்மியாகிட்டே வருமா. ஒரு 7ஆவது மாசத்துலன்னு சொல்லும்போது அது ஸ்டாப் ஆயிரும். மொத்தமா அந்த பால் தரக்கூடியது வந்து ஸ்டாப் ஆயிருமா. அதுக்கப்புறம் 2 மாசம் நல்லா தீவனம் கொடுத்து எதுக்குன்னா குட்டி போடுற டைம் வந்து ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்கி இருக்கிற அந்த 2 மாசம் கரெக்டா 9 மாசம் கணக்கு போட்டுவாங்க. லாஸ்ட் அந்த 2 மாசத்துல தீவனம் வந்து ஓரளவு வச்சு அந்த மாட்டை கொஞ்சம் ஸ்டெடியாக்கி விட்டுருவாங்க. ஸ்டெடியாக்கி விட்டுக்கிட்டு அந்த 250 நாளுக்கு அப்புறம் பருத்தி விதை மட்டும் கொஞ்சம் வைப்பாங்க அந்த ஸ்டெடி ஆகிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு இந்த மாடு வயிற்றுல குட்டி இருக்கிறதுனால 4 லிட்டரு இல்லைன்னா 5 லிட்டர் வரை தான் கறக்குமா. குட்டி போட்டதுக்கு அப்புறம் வேணா 12 லிட்டர் வரை கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணன் அவர் குட்டி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்க பாத்தியா? பயந்துட்டு அங்கே இருந்தா குளிப்பாட்டி விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கா. பயமா இருக்கல. தம்பி முட்டுமோ பின்ன வருது காணுமா? என்னையா எப்படி போடணும்? எப்படியா எப்படியோ இருக்கீங்களே. ஆமா இன்னும் போடணுமா? போட்டுட்டோம்லே. எப்படி இப்படியா?
மாற்றி மாற்றி கறந்துக்கிட்டே இருக்கணும். வெளியே போகல பால். தம்பி எனக்கு கஷ்டமா இருக்கு தம்பி, நீனே கறந்துரு. முடியல காட்டு கடந்தேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பால்லாம் அப்படியே கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமா போகுது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுது. ஆனா வேற லெவலில் கறக்காமல ப்ரொஃபஷனல்லா, நம்ம அப்படி கிடையாது. தம்பி என்னால நீ கறக்கும் போது நிறைய வருது, அவன் கறக்கும் போது சடக்கு படக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. நான் கறக்கும் போது எப்படி சொல்றதுக்கு, நம்ம இந்த பலூன்ல குத்தி ஓட்டை போட்டு தண்ணி வர வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது. அவன் எப்படின்னா பைப்பை திறந்தா வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்ல வருது. நம்மளுக்கு வந்து புதுசா வந்து பண்றவங்க கண்டிப்பா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாள்னா நம்மளுக்கு அது வந்து ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷங்களும் ஆகுமா. ஏன்னா கறவைக்காரங்க அப்படின்னா பால் கறக்கிறதுக்குன்னே தனியா ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா இதோட மெத்தட் வந்து அவங்க வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ரெண்டு நகத்தையும் வச்சுட்டு, நகம்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டு பெருமருல வச்சுட்டு இது பண்ணுவாங்களாம், அது கறப்பாங்களாம். அது வந்து நம்ம பழகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப தம்பி பண்ணது வந்து அவன் பண்ணது வேற மாதிரி, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணாங்க. ஆனா கறவைக்காரங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப தனியா பண்ணுவாங்க. தனியானா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அதே போலதான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு வரலன்னா எனக்கு பாலும் வரல, கறக்கவும் வரல. இனி தொழுவத்தை கழுவி விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் மாட்டை கழுவாங்கன்னு நினைக்கிறேன். கழுவிக்கிட்டு மறுபடியும் பால் கறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையும் இருந்து கிளியரா பார்த்துடலாம். அங்கேயும் மாடு 2 மாடு இருக்கு. அதுல ஒரு மாடு இன்னும் குட்டி போட வேண்டியது இருக்கான். இன்னும் ஒரு மாடு மட்டும் குட்டி போட்டுக்கிட்டு சும்மா நிக்குது. இனி அங்கேயும் போய் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனி அங்க போவாங்க. வைக்கோல்லாம் போட்டுட்டு அதுக்கு போறோம் அங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம அங்கேயும் போயிட்டு எப்படின்னு தெரியல, பார்க்கணும். ஆனா நிறைய இருக்கு. நான் நினைச்சேன் ஈஸியா நம்ம பண்ணிடலாம் எல்லாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. இதுலயே நிறைய வேலை இருக்கு. இனி மாட்டுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்குன்னா மாட்டுக்கு பால் கறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பசிக்கும், அதனால உடனே வைக்கோல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு அதை உருட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை அப்படியே பிரிச்சிடணும், அப்படிதானா? ஓ, இது அதுலயும் பண்ணணுமா அது போல? நீங்க நினைப்பீங்க இவன் எதுக்குலே சாரம் எடுத்துட்டு வந்து நிக்கான் அப்படின்னு. இப்ப தெரியுதா கம்ஃபர்டபுள் காண்டி. வேணும்னு சொல்லி தானே வராம இருக்கு. அது படுக்கல, நிக்க முடியலன்னு இல்ல, அவரு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படுக்காரு கடந்து. நான் வரமாட்டேன் என்னை விடுங்க அப்படின்னு. இல்ல வீட்டுல வளர்க்கக்கூடியவங்க ரொம்ப ஆசையா தான் வளர்ப்பாங்க. அப்ப அவங்க வந்து கண்டிப்பா நேம் வச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட், என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்போ அந்த மாட்டுக்கு வந்து செவலை, பெரிய மாட்டுக்கு வந்து செவலைன்னு வச்சிருக்காங்க நேமு. இன்னொரு மாட்டுக்கு குள்ளச்சி. ஒரு மாட்டோட பேர் வந்து செவலை, இன்னொரு மாட்டோட பேர் வந்து குள்ளச்சி. அப்படியே உள்ள மாட்டுக்கு அந்த 3 மாட்டோட நேம் வந்து ஒன்று அழகி, வெள்ளையனா அந்த ஒரே ஒரு மாடு மட்டும், லாஸ்ட் உள்ள மாடு மட்டும் ஆண் மாடு, அதனால அதுக்கு வெள்ளைன்னு பேர் வச்சிருக்காங்க. செம்பா, அழகி, வெள்ளையன் 3 பேருக்கு 3 பேர் இருக்கு. இவர் நம்ம கடைக்குட்டி சிங்கம் இல்லை, இது வந்து நம்ம தெரியல, கிட்ட போட முட்டாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஹாய் ப்ரோ. பயமா இருக்குவா? இது வந்து மோட்டி அப்படிதானா? இது ஒரு 10 லிட்டர் கறக்கும். ஓ சரி சரி. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ஜாதி அடிப்படையில, ஜாதினா அந்த மாட்டோட ஜாதி, இந்த ஜாதி மாடு இந்த ஜாதி மாடுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி. அப்போ ஒவ்வொரு ஜாதி மாடும் ஒவ்வொரு மாதிரி கறக்கும். 20 லிட்டரு 25 லிட்டர் வரை பால் கறக்குமா. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாடு வந்து 12 லிட்டர் வரை கறக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அந்த ஒரு டவுட்ல கேட்டேன், இந்த மாடு எத்தனை லிட்டர் கறக்கும் அப்படின்னு. இந்த மாடு வந்து 10 லிட்டர் தான் கறக்குமா. ஆனா 25 லிட்டர் வரை மாடு வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்ககிட்ட மேக்சிமம் 12 லிட்டரு அவ்வளவுதான், அதோட ஹையா இல்லை, அது வரதான் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தவுடா? கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோள மாவு, கொஞ்சம் மக்காச்சோள மாவு, இது எல்லாத்தையும் கலக்கி குடிக்கிறது கொடுப்பீங்க அப்படிதானா? ஒரு
கிராம் இந்த தாது உப்புன்னு சொல்லுவாங்க. தாது உப்பா? அது கால்சியம்காக. ஹெல்த்தியாக இருக்கணும். மாடு ஹெல்த்தியாக இருக்கிறது. பரவல் உப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கல் உப்பு. ஆமாம், கல் உப்பு. அது ஒரு 25 கிராம். 25 கிராம். அது உப்பு போட்டால் தான் மாடு தண்ணி குடிக்கும். சில மாடு. ஓ, நீங்கள் சொன்னீங்க உப்பு போட்டால் தான். கலக்கி இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். சில மாடுகள் உப்பு போடலனாலும் தண்ணி குடிக்கும், அது பிரச்சனை கிடையாது. சில மாடுகள் அப்படி பழக்கிறதுனால உப்பு போட்டால் மட்டும் தான் அது வாயை வச்சு. உப்பு போடணும் அப்படிதானா? இது என்னன்னா மாடு வந்து இது வந்து மாட்டுக்கு தீவனமா, மாட்டுக்கு வந்து உப்பு போட்டால் தான் அந்த தீவனத்தையே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து மாடு வந்து மேக்சிமம் வெளியே போய் மேயதுக்காண்டி விடுவாங்க. வெளியே போய் சுற்றி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வரும், மேய்ஞ்சிக்கிட்டு வரும். அப்போ நான் கேட்டேன், ஏன்னா இது வந்து வெளியே போயிட்டு வருது தானே, அப்போ ஏதாச்சும் பாய்சன் மாதிரி ஏதாச்சும் கையில் மாட்டி ஏதாச்சும் சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை தம்பி அப்படிலாம் பண்ணாது, அதுக்கு தெரியும் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு தெரியும், அதனால அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காது. அப்படி ஏதாச்சும் இருந்தால் கூட அது பக்கமே போகாது, அதை சாப்பிடவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. நான் நினச்சேன் இது போகிற இடத்துல அதுக்கு சாப்பிட என்ன கிடைக்கும் அதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது, அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அது சாப்பிடுது, மற்றபடி ஒன்றுமே அது தொடுறது கிடையாது. இப்போ குடிக்கும் என்ன ஆகும்? அண்ணன் வந்து இப்போ மாடுக்கு ஃபுல்லாக தீவனம் வச்சுட்டாங்க. தீவனம்னா இப்போ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க என்னென்னா, ஒரு மாடு கிட்டத்தட்ட டெய்லியும் 30லேருந்து 35 லிட்டர் வரை அந்த இறையெல்லாம் சேர்த்து மாட்டுக்கு வந்து தீவனமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் ஒரு மாட்டுக்கு 30 லிட்டர்லேருந்து 35 லிட்டர் வரை வைப்பாங்களாம். அப்படியே மாடு இப்போ குடிச்சிட்டு போயிட்டு மாடு இப்போ குடிச்சிட்டு போயாச்சு. இப்போ 2வது மாடு இனி என்னன்னா, கறக்குன பாலை அவங்க உடனே பாக்கெட் போடுறாங்க. பாக்கெட் போட்டு இனி ஒவ்வொரு வீட்டுக்குமா சப்ளை பண்ணுறாங்க. இப்போ எடுத்த பால் எல்லாத்தையும் அண்ணன் உள்ளேருந்து பாக்கெட் தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம அங்கே போய் அவங்க என்ன மாதிரி போடுறாங்க, எவ்வளோ பாக்கெட் போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலே தூக்க அதுவும் தூக்குது. இங்கே வேறு. ஆமாண்ணே குடிச்சிட்டு போதுமா இதுக்கு? முதல்ல கொடுத்தது வந்து பால், இப்போ தீவன தண்ணி. அதுக்கு வந்து நம்ம அந்த டப்பாவில் வச்சுருக்காங்களா, இதுக்கு வந்து நம்ம அந்த பால் டப்பாவில் போட்டு கொடுக்காங்க தீவனம். இதுக்குன்னா இது வந்து பிறந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 15 நாள் தான் இருக்கு. பிறந்து 15 நாள் தான் ஆச்சு. ஆனால் தானாகவே குடிக்குமா, இருந்தாலும் அவங்க சரி நம்ம இதில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கரெக்டாக மணி வந்து 8:10 ஆகுது. 8:10னா நான் கரெக்டாக காலையில் ஒரு 6 மணிக்கு வந்திருப்பேன். 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேலை நடந்திருக்கு. இன்னும் என்னென்னா, உள்ளே இருந்த மாட்டுக்கு நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. வைக்கோல் வச்சு கழுவி விட்டு தொழுவத்தை க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா, எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வச்சு விட்ருக்காங்க. தண்ணினா அந்த இறையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாடுக்கு 30லேருந்து 35 லிட்டர் வரை தண்ணி வச்சு அந்த இறையெல்லாம் போட்டு ஒவ்வொரு மாடுக்கும் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இனி அந்த சைடு இன்னும் ஒரு மாடு இருக்குது, குட்டி போடக்கூடிய மாடு, சின்ன மாடுன்னு சொல்லுவாங்க. இனி அந்த மாட்டை கழுவி இனி அதுக்கும் தண்ணி கொடுக்கணும். இனி அந்த சைடும் க்ளீன் பண்ணணும். எதுக்குன்னா அது குட்டி போடக்கூடிய மாடுனால அதை தனியாக விட்டுருக்காங்க. நீ அது வந்து அந்த வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீ ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் எல்லா வேலையுமே முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிரும் தான் நினைக்கிறேன். 9 மணி ஆகிரும் கண்டிப்பாக. இப்போ எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட வேலைலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த 2 மணி நேரத்தில் வேலைலாம் முடிஞ்சிட்டு இப்போ மாட்டுக்கு வந்து இறலாம் கொடுத்தாச்சு. இறனா அந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அப்படிலாம் கொடுத்து இப்போ எல்லா மாடையுமே இல்லை, இந்த ஒரே ஒரு மாடும் கண்ணுக்குட்டி எல்லாம் நிற்கிது. மீதி எல்லா மாடையும் இறையெல்லாம் கொடுத்து வெளியே மேய விட்டாச்சு. இனி கரெக்டாக ஒரு 12-1 மணி ஆகும்போது அந்த மாடெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு இனி கிளம்ப வேண்டியதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.